நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வித்யாராஜா கொளத்தொண்டு பேச ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 1493வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, குண்டலினி ரகசியங்கள்ன்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் சக்கரம் தான் சொல்லியிருக்கு, 6 சக்கரங்கள் தான். 7 சில பேர் ஆர்கியூ பண்ணுறார். 7வது சக்கரமாக சொல்ல முடியாது. சகசிராரன்றது இட் வில் நாட் பி ஆடட். லலிதா சகஸ்ரநாமத்திலேயே ஷட் சக்கரோபசிதா தான் சொல்கிறது. 7வது அந்த சகசிராரன்றது மூளை. அந்த மூளையில் அந்த 1000 இதழ் கொண்ட பத்மம் சொல்லப்படுறது. அது தண்ணியில் முதக்கிறது. நல்லா படிஞ்சுங்க. ஸோ அந்த அமிர்ததாரை குண்டலினி யோகா பண்ணுறவாள் மூலாத்வாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞாசம், இதெல்லாம் சக்கரங்க 6 வந்துடும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. ஸோ இது 6 இந்த சக்கரத்தில் வந்துடும். 7வதுன்றது சக்கரத்தில் சேராதது. அது சகசிராரன்றது அதில் போய் டைவடிக்கிறது. இந்த குண்டலினி சக்தி அப்போ அமிர்ததாரையை பிழிஞ்சு உடம்பில் 72,000 நாடி நரம்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. இது எல்லாருக்கும் இந்த குண்டலினி ப்ராக்டிஸ் வராது. சில பேருக்கு அந்த விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு இருக்குது. அந்த முடிச்செல்லாம் அவராது எங்கேயாவது மாட்டிக்கும். அதனால சில பேர் பைத்தியமாக கூட ஆயிடுறான்னு சொல்லப்படுது. பரமாச்சாரியார் சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் சாதாரண பக்தி மார்க்கத்திலே போனதுக்கு எல்லாருக்கும் குண்டலினி சொல்லிட்டு அது கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு எல்லாருக்குமே எல்லாமே வராது. எங்கள் குருமாதாவோட சொல்லுவாள், வேணாண்டா அதெல்லாம் வேண்டாண்டுவா. லலிதா சகஸ்ரநாமம் படித்தாலே இந்த குண்டலினி ஆக்டிவேட் ஆகிடுது. அது போதும் உங்களுக்கு. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை விடாமல் நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணணும். அதை கரெக்டாக சொல்லணும். ஆசனத்தை உட்காரணும். சேரில் கூட உட்காந்துக்கலாம், பலகா போட்டு உட்காந்துக்கலாம். பூமியில் அப்படியே டேரக்டாக உட்காரக்கூடாது. இதான் ஒரு தர்பாசனம், கம்பளி ஆசனம், வஸ்திரத்தை கூட போட்டு உட்காரலாம். டைரக்ட் பூமி கான்டாக்ட் கூடாது நமக்கு. ஏன்னா இந்த மூலாதாரம் பூமியில் படக்கூடாது. அப்படியா சொல்லியிருக்கு. ஸோ லலிதா சகஸ்ரநாமத்தை அந்த 1/2 மணி நேரம் மேக்ஸிமம் டைம் சொல்கிறேன். உள்ளமாக சொன்னேன். ஸ்பீடாக சொன்னால் 20 நிமிஷம், ரொம்ப ஸ்பீடாக சொன்னால் 15 நிமிஷம். 20 நிமிஷத்தை சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த முதல்ல ஒரு தியான சிந்தூரான கிராமம் சொல்லி அதை சொல்லிட்டாலே உடம்பில் இந்த குண்டலினி யோகம் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்துடும் சொல்லப்படுறது. அது சத்தியமான உண்மை, நம்புங்க அதை. இப்போ இந்த குண்டலினி ரகசியம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இது இந்த மணித்வீபத்துலேருந்து கிருபானந்தநாதர் அவர் அமைச்சிருந்த அந்த பதிவை பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்தது. நியூ தாட்ஸ் ஆர் தேர். ஸோ தட் ஐ தாட் ஐ கேன் ஆல்சோ ஷேர் வித் என்னுடைய வியூவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம். இதில் 7 காமிச்சிருக்கான். இந்த சகசிராரத்தோட சேர்த்து தான் 7 சக்கரம் சொல்கிறேன். 7 சக்கரங்கள் 6 தான். சகசிராரம் சேர்த்தா 7, அவ்வளோதான். அது சக்கரத்தை சேராது. ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்துக்கு அத்தாரிட்டி நல்லா புரிஞ்சுக்கணும். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு மிஞ்சி வேறு நூலே கிடையாது. மந்திர சாஸ்திரம் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதிலேயே ஷட் சக்கரோப சம்சிதா தான் சொல்கிறது. அதே மாதிரி 6 அன்னங்கள் என்னென்ன, ஒவ்வொரு இதுக்கு சக்கரத்துக்கும் ஒரு அன்னம் சொல்லியிருக்கு. வெண்பொங்கல், அது முக்தா அன்னம். பாயச அன்னம், அதான் பாயசம் அரிசி குருணையில் பாலில் வேக வச்சு பண்ணுறது. 2 தத்யா அன்னம், தயிர் சாதம் 3 ஆச்சு. ஹரித்ரா அன்னம், மஞ்சள் நிற பொங்கல், அது எலுமிச்சை சாதம். அப்புறம் நெய்யெண்ணம், சாலியானம் சொல்லக்கூடிய நெய்யெண்ணம். சுக்னோதன பிரியா அது. ஸோ இது போய் 5 ஆயிடுத்து பாருங்கள். அடுத்து குடான்னம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அப்புறம் ஹரித்ரா அன்னம், முக்தா அன்னம், பாயச அன்னம், நெய்யெண்ணம். 6 அன்னங்கள் தான் சொல்லியிருக்கு. 7 சொல்ல நல்லா புரியும். 7 சகசிராரம் வரும்போது எல்லா வித அன்னங்களையும் புச்சிப்பாவளையன்னு வந்துடும். அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. This is a new topic here which I never came across earlier, so that I can share
நல்ல எதுவுமே நம்ம வந்து படம் போட்டிருக்கான். அதில் எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். இப்போ குண்டலினி ரகசியம். நவீன இயற்பியல் ஒப்பீடு. குண்டலினி யோகம் என்பது வெறும் ஆன்மீக குறியீடு மட்டுமல்ல, அது மனித உடலின் உச்சக்கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு உயிரியல் மற்றும் இயற்பியல் திறவுகோல் ஆகும். குண்டலினி உண்மைகளை பல ஆய்வுகள், நவீன நரம்பியல் மற்றும் குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகள் ஒத்துப்போகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. குண்டலினி உண்மையான வடிவம் பொதுவான ஆன்மீக புத்தகங்களில் சக்கரங்கள் என்பவை உடலுக்கு தாமரை மலர்கள் என்றும், குண்டலினி என்பது பாம்பு 2.5 சுத்து பாம்பு வடிவாக்குன்னு சொல்லப்படுறது. ஆனால் இது ஒரு குறியீடு மொழியை தவிர ட்விலைட் லாங்குவேஜ், உண்மையான வடிவம் அல்ல. நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா அவங்க பாம்பாக்கும் இருக்காது. ஸோ சக்கரங்கள் என்பது நரம்பு முடிச்சுக்கள். உடலியல் கூறியின்படி சக்கரங்கள் என்பவை உடலின் முதுகெலும்பில் உள்ள முக்கிய நரம்பு முடிச்சுக்களும் நர்வு பிளக்ஸஸ் அவற்றோடு இணைந்த நாணமில்லா செருப்புகளும் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆகும். தாமரை எழில்கள் குறிப்பிடப்படவை அந்தந்த நரம்பு மையங்களிலிருந்து பிரியும் நரம்பு நார்பகுதிகளின் நர்வு ரேடிக்கல்ஸ் எண்ணிக்கையாகும். அதுபோல பாம்பு என்பது அலை இயக்கம், வேவ் மெக்கானிக்ஸ். ஆற்றல் எப்பொழுதும் நேர்கோட்டில் பயணிப்பதில்லை. நம்ம இந்த இசிஜிலாம் பார்த்தா கூட எப்படி 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 போயிட்டு போயிட்டு போகிறது இல்லையா, அது மாதிரி அது அலை அலையாக சுருள் வடிவிலேயே பயணிக்கும். மனித உடலே மைய நரம்பு மண்டலத்தில் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் பாயும் இந்த அலை இயக்கத்தையே சுருண்ட பாம்பு, காயில்டு சர்பண்ட் என்று கூறுகிறார்கள். ஜான் உட்ராஃப் அவரோட கோட்பாடு சாத்தியமான ஆற்றலும் இயற்கை ஆற்றலும் மேற்கத்திய உலகிற்கு முதலில் குண்டலினி பற்றிய உண்மையான தத்துவத்தை கொண்டு சேர்த்தவர் ஜான் உட்ராஃப். அவர் எழுதிய த சர்பண்ட் பவர் என்ற நூல் குண்டலினியை ஒரு அறிவியல் பார்வையில் அடையது. உட்ராஃப் குண்டலினி இயற்பியல் கோட்பாடுகள் மிக அழகாக ஒப்பிடுகிறார். நிலை ஆற்றல், அதாவது ஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மூலாதார சக்கரத்தில் குண்டலினி தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அது ஒரு பொருளில் தேங்கி கிடக்கும் சாத்தியமான ஆற்றல் பெற்றது அல்லது நிலை ஆற்றல் ஆகும். பிரபஞ்ச இயக்கத்திற்கு ஆதாரமான சக்தி மனித உடலை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மையம் கொண்டு அமைதியாக இருக்கிறது. இயக்க ஆற்றல் கைனட்டிக் டைனமிக் எனர்ஜி. குண்டலினி விழிப்படையும் போது அந்த நிலை ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறுகிறது. ஒரு அணைக்கட்டில் தேக்கப்பட்ட நீர் பொட்டன்ஷியல் எனர்ஜி மதுகுகள் திறக்கப்படும் போது பெருக்கெடுத்து ஓடி மின்சாரத்தை உருவாக்குவது போல, கைனடிக் எனர்ஜி போல மூலாதாரத்தை தேங்கியுள்ள சக்தி முதுகெலும்பு வழியாக மேல் நோக்கி பாய்கிறது. குண்டலினி என்பது ஏதோ ஒரு மாய உலக சக்தி அல்ல, அது மனித உடலின் ஒட்டுமொத்த உயிர் சக்தியின் இருப்பு, ரேடிக்கல் வைட்டல் எனர்ஜி. அது விழிப்படையும் போது உடலில் பிற பகுதியில் உள்ள ஆற்றல் உறிஞ்சப்பட்டு மூளையை நோக்கி திருப்பப்படுகிறது என்பது அவர் வாதம். அறிவியல் மற்றும் இயற்பியல் கோட்பாடுகள் ஒப்பீடு. குண்டலினி யோகத்தின் செயல்பாடுகளை நவீன இயற்பியல் மற்றும் நரம்பியல் விதிகளை ஒப்பிடும்போது வியக்கத்தக்க உண்மைகள் வெளிவருகின்றன. இயற்பியல் குண்டலினி பிசியோ குண்டலினி அறிவியாளர் இட்ஷாக் பென்டோ குண்டலியை ஒரு ஒலி அதிர்வு மெக்கானிசமாக ஆக்கோஸ்டிக் ஸ்டெத்தோஸ்கோப் மாடல் என்று விளக்கியுள்ளார். ஆழ்ந்த தியானத்தின் போது இதய துடிப்பு மூச்சுக்காற்றும் ஒரு குறிப்பிட்ட ஒத்திசைவுக்கு ரினோசன்ஸ் வருகின்றன. இந்த அதிர்வு தந்துவடத்தில் உள்ள செரிப்ரோஸ்பைனல் திரவத்தில் மின்காந்த அலைகளை உருவாக்குகிறது. இந்த அலைகள் மூளையை தாக்கும் பொழுது மூளை ஒரு சூப்பர் கண்டக்டர் போல் மாறி உலகில் காந்த புயலை எல்லையை தாண்டி பிரபஞ்சத்தோடு இணைக்கிறது என்கிறார். அடுத்தது தி வேகாஸ் நரம்பு ரகசியம்.
நமது மூளையிலிருந்து தொடங்கி இதயம், நுரையீரல், வயிறு என உடலின் அனைத்து முக்கிய உறுப்புகளையும் இணைக்கும் மிக நீண்ட நரம்பு வேகாச நரம்பு. குண்டலினி விழிப்பு என்பது உண்மையில் இந்த வேகாச நரம்பை முழுமையாக தூண்டும் ஒரு கலை. இந்த நரம்பு முழுமையாக தூண்டப்படும் போது உடலில் மன அழுத்தம் முற்றிலும் நீங்கி இதயம் மெதுவாக துடிக்க தொடங்கும். பிராடிப்னி, மூச்சு தானாகவே நிற்கும். இந்த நிலையைத்தான் யோகிகள் கேவல கும்பகம் அல்லது தன்னிச்சையான மூச்சடக்கம் என்கிறார்கள். பிணிய சுரப்பியின் டிஎம்டி சுரப்பு மூளையின் நடுப்பகுதியில் உள்ள உளுந்தளவினால பீனியல் சுரப்பி, பீனியல் கிளாண்ட் உள்ளது. ஆன்மீகத்தில் இது மூன்றாவது கண், ஆக்ஞா சக்கரம் எனப்படுகிறது. குண்டலினி சக்தி சகசாரத்தை அடையும் போது பீனியல் சுரப்பி மிக அதிக அளவில் டிஎம்டி என்கிற வேதிப் பொருளை சுரக்கிறது. இது மனிதருக்கு காலத்தையும் இடத்தையும் கடந்த பிரபஞ்ச உணர்வை கொடுக்கிறது. இதுதான் ஒளிவட்டம் தோன்றுதல், தேவநாதங்கள் கேட்டல் போன்ற ஆன்மீக அனுபவங்கள் யாவும் இந்த டிஎம்டி சுரப்பினால் ஏற்படும் உயரியல் மாற்றங்களே ஆகும். குண்டலினி என்பது மென்மையான ஆற்றல் அல்ல, அது ஒரு அணு உலைக்கு சமம். தகுந்த குருவின் வழிகாட்டுதலின்றி தவறான முறையில் குண்டலியை எழுப்ப முயன்றால் அந்த ஆற்றல் மூளையின் நரம்பு பாதைகளை சேதப்படுத்திவிடும். இதனால் நரம்பு மண்டலம் அதிகப்படியான மின்சாரத்தால் பாதிக்கப்பட்டு எனர்ஜி ஓவர்லோடு, கடுமையான உடல் வெப்பம், மன பிறழ்வு, சைக்கோசிஸ் மற்றும் விசித்திரமான மாய தோற்றங்கள் ஏற்படலாம். முடிவாக சுருக்கமாக கூறின், குண்டலினி என்பது மனித உடலுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் உயிரியல் மின்சாரம். சர் ஜான் உட்ராப் தத்துவார்த்த ரீதியாக நிரூபித்த இந்த ஆற்றல் இன்று நவீன இயற்பியலின் காந்த அலை கோட்பாடுகள் மூலமாகவும் நரம்பியல் மூலமாகவும் மிக துல்லியமாக மெய்ப்பிக்கப்பட்டு வருகிறது. இது மாயாஜாலம் அல்ல, மனித உடலே அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு பாலமாகும் அப்படின்ட்டு திரு கிருபானந்தன் மணித்வீபம் திருவென்றூர் அவர் அமைச்சிருக்கார். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டீட்டெயில் ஸ்டடி இது, விச் ஐ தாட் ஐ கேன் ஷேர் வித் யூ. இதை குண்டலினி சொல்லி எதனும் ஜென்ரலாக என்ன சொல்ல போகிறது, எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ ஹோட்டலில் தாஜ் கோரமண்ட ஹோட்டலில் இந்த மகாவிஷ்ணுன்ற பையன் கூட நிறைய இடத்துல அப்படி தொட்டானா எல்லோரும் அழகிற மாதிரிலாம் இருக்குது. எல்லாருக்கும் மேலே எழுப்பி விட்டுட்டா அது திருப்பி இறக்கணும், அதெல்லாம் முடியாது. அது ஸோ அது ஒரு அது பக்குவப்பட்ட நிலை. ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உடம்பை அந்த மாதிரி வச்சுண்டு அப்போ தான் பண்ண முடியாது. சாதாரண நம்ம குடும்பத்தில் இருக்கவாள் அந்த மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன், பின்னாடி ப்ராப்ளம் வரும்னு பரமாச்சாரியாரே சொல்கிறார். அதை என் குரு அம்மா கூட சொல்லுவாள், அது வேணான்டுவா. அதை ஆகையினால பக்திபூர்வமாக பக்தி மார்க்கத்திலே போகலாம். அதை எல்லாரும் குண்டலினி ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் கோயர்ஸு இவெல்லாம் அதெல்லாம் தடைப்பட்டு போயிடும். ஸோ இதை சொல்லி இந்த வாட் இஸ் குண்டலினி அந்த ரகசியத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்தது. இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.